Hi students, 12th யூனிட்டில் எக்ஸாம்பிள் 12.9 நம்ம பார்க்குறோம். இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னாக்கா, இண்டிசரில் அடிஷன் மாடுலோ 5 கீழே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 4 ப்ராப்பர்ட்டி வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்று க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. தமிழ் மீடியத்துக்கு அடைப்பு விதி, பரிமாற்று விதி, சேர்ப்பு விதி, சமணி உறுப்பு, நேர்மாறு உறுப்பு காணுதல் அப்படின்னு சொல்லி இந்த கொஷின்ஸ் நம்ம பார்த்துருப்போம். திரும்ப இது ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் நான். சொல்யூஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா Z5 அப்படின்னு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த செட் எடுத்து எழுதிக்கிறீங்க. செட்டை எடுத்து எழுதிட்டு ப்ளஸ்ஸுங்கிறதுனால 0வின் சமணி உறுப்பு 0 வரணும். அதனால் 0லேருந்து ஆரம்பிச்சுக்கிறோம். 0 1 2 3 4ன்னு சொல்லிவிட்டு பாருங்கள், இதில் 5 எலிமெண்ட்ஸ் வந்திருக்கும். இதில் மறுபடியும் நீங்கள் 5 எழுதுனீங்கன்னா அதை 5ஆல் வச்சு சப்ராக்ட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னா 0 வரும். அதனால தான் இங்கே 0 ஆல்ரெடி இருக்குது. ஸோ 4 வரைக்கும் தான் இதில் எழுதணும். அடுத்தது ப்ளஸ் 5 சொல்லி இந்த டேபிள் போட்டுட்டு இந்த 0 1 2 3 4 இந்த கிளாஸை 0 1 2 3 4 இங்கே எழுதிக்கிறோம். அதேமாதிரி 0 1 2 3 4 எழுதிக்கிறோம். இங்கே ப்ளஸ்ஸுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இந்த 0 0 ஆட் பண்ணி 0ன்னு போடுறோம், 0 1 ஆட் பண்ணி 1 போடுறோம். 0 + 2 2, 0 + 3 is 3, 0 + 4 4. இதே மாதிரி எல்லாத்தையும் அடிஷன் பண்ணி எழுதுகிறோம். பட் இந்த ரவுண்ட் அப் பண்ண பிளேஸ் மட்டும் பாருங்கள், ஏன் இது மாதிரி எழுதிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 + 3 எவ்வளோ வரும்னாக்கா 4ன்னு வரும். பட் 1 + 4 எவ்வளோ வரும்னாக்கா 5 வரும். ஆனால் நம்ம 5 போடக்கூடாது, ஏன்னா செட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப் டு 4 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ 5லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணிவிட்டு என்ன ரிமைண்டர் வருதோ அதை தான் நம்ம போடணும். ஸோ ஆன்சர்ஸ் என்ன வந்துருக்குதுனாக்கா 0 வந்துருக்கு. ஸோ இதே மாதிரி இந்த 2 + 3 ஆன்சர்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5. 5லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணுற ஆன்சர் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 0. ஸோ ரிமைண்டரிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற அந்த 0 மட்டும் தான் நம்ம இங்கே போடணும். அதேமாதிரி இந்த 2 + 4 எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6. பட் 6 வந்தாலும் அதுலேருந்து நம்ம 5 சப்ராக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் தான் போடணும். அப்போ ரிமைனிங் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1. அந்த 1 தான் போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஆட் பண்ணி நம்ம போடுறோம். 4 + 4 எவ்வளோனாக்கா 8. 8ல் இருந்து 5 சப்ராக்ட் பண்ணால் ரிமைனிங் எவ்வளோன்னா 3. ஸோ இந்த டேபிள் நம்ம இப்படி தான் ஃபில்லப் பண்ணியிருக்கோம். ஜீரோஸ்லாம் எங்கே வருதோ அங்கே ரவுண்ட் அப் பண்ணிங்க. ஏன் ஜீரோஸை ரவுண்ட் அப் பண்ணோம்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. கூட்டலின் சமணி உறுப்பு நமக்கு என்னன்னு தெரியும், 0ன்னு தெரியும். அதனால் 0 ரவுண்ட் அப் பண்ணிங்க. அடிஷன் ஐடென்டிட்டி நமக்கு வந்து 0 தெரியும். அதனால் 0 ரவுண்ட் அப் பண்ணியிருக்கோம். இதில் அந்த ப்ராப்பர்ட்டி கேட்டிருப்பாங்க, அதை அப்படியே இந்த கொஷினை பார்த்து அப்படியே எழுதிக்கிங்க. நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, தமிழில் வந்து அடைப்பு விதின்னு இருக்கும். நம்பர் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, தமிழில் சேர்ப்பு விதின்னு இருக்கும். நம்பர் 3 வந்து பார்த்திங்கனாக்கா பரிமாற்று விதின்னு இருக்கும். இங்கிலீஷில் வந்து காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கும். 4th வந்து தான் பார்த்திங்கன்னா சமணி உறுப்புன்னு கண்டுபிடிக்கிறோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து ஐடென்டிட்டி எலிமெண்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். ரைட். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 5th ஒனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை உறுப்புன்னு தமிழில் எழுதுகிறோம். இங்கிலீஷ் மீடியம் இன்வர்ஸ் எலிமெண்ட்டுன்னு சொல்லிக்கிறோம். ஸோ இந்த 5 டாப்பிக்குமே எங்கேருந்து எடுத்து எழுதிக்கிறோம்னா இந்த கொஷினில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். ரைட். இப்போ இதுக்கு எல்லா ப்ராப்ளத்துக்குமே அட்டவணையில் உள்ள அனைத்து உறுப்புகளும் அடைப்பு விதியை நிறைவு செய்கிறது அப்படின்னு சொல்லி எழுதுனா போதும். இங்கிலீஷ் மீடியம் க்ளோசர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிங்கன்னா போதும். ஆர் ஆல் எலிமெண்ட்ஸ் இன் இந்த எபோவ் டேபிள்ஸ் சாட்டிஸ்ஃபைட் பை த க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எழுதினாலும் போதும். இல்லை ரொம்ப சிம்பிளாக ஃப்ரம் டேபிள் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ அப்படின்னு எழுதிங்கனாவே தீர்ந்து போச்சு. இதே மாதிரி இந்த 3 யூனிட்டுக்குமே எழுதுறீங்க. பரிமாற்று விதினா பரிமாற்று விதி உண்மைன்னு எழுதுங்க. ஃப்ரம் டேபிள் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ட்ரூ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இது 3க்கும் இது காமன் தான் எல்லாத்துக்குமே. இந்த 4வது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சமணி உறுப்புன்னு கண்டுபிடிக்கணும். இந்த கூட்டல் குறியை பார்த்துட்டாவே நீங்கள் என்ன ஆக்காரம் முடிச்சுன்னா 0 எடுத்து எழுதிடணும். ஸோ 0 belongs to Z5 அப்படின்னு போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்த இன்வர்ஸ் எலிமெண்ட்டு எதிர்மறை உறுப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 0க்கு இந்த 1க்கு 2க்கு 3க்கு 4க்கு எல்லாத்தையுமே இன்வர்ஸ் எலிமெண்ட்டு கண்டுபிடிக்கணும். தமிழில் எதிர்மறைன்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் இன்வர்ஸ்ன்னு சொல்லுவோம். என்னென்னா ரொம்ப சிம்பிள். இந்த 0 வேணும்னா இந்த லைனில் எங்கே 0 ரவுண்ட் அப் பண்ணிருமோ அதுக்கு மேலே பாருங்கள். 0க்கு மேலே என்ன இருக்குனாக்கா 0. ஸோ அப்போ 0க்கு 0 தான் இன்வர்ஸு. 1க்கு நேராக யாரை ரவுண்ட் அப் பண்ணியிருக்கோம் 0வை. ஸோ அப்போ 0க்கு மேலே என்ன இருக்குனாக்கா 4. அந்த 4ஐ வந்து பார்த்திங்கனாக்கா எடுத்து எழுதிருங்க. இது மாதிரி 1க்கு வந்து பார்த்திங்கனாக்கா 4, 2க்கு வந்து பார்த்திங்கனாக்கா 3, 3க்கு வந்து பார்த்திங்கனாக்கா 2, 4க்கு வந்து பார்த்திங்கனாக்கா 1 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுறோம். இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால்
0 1 2 3 4 இங்கே இருக்குங்களா, இது பாருங்கள் 1 2 3 4 0 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா எழுதிட்டா இந்த ப்ராப்ளத்துக்கு 5 மார்க் இருக்குது. ரொம்ப ஈஸி தான், நம்ம ஏற்கனவே நடத்திருக்கிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட்னால நான் திரும்ப ஒரு தடவை சொல்லியிருக்கேன், இதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க.